அவல் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெமன் அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கட்டும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா நீட்டாக வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்புமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த லெமன் அவல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் இந்த லெமன் அவல் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடைசியில் இதோட டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் லெமன் ஹாஃபாக கட் பண்ணி ஒரு 1/2 லெமனை இதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான லெமன் அவல் உப்புமா ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து செய்யலாம். இன்னுமுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த லெமன் அவல் உப்புமா செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.